4 நாளா துணிலாம் எதுவுமே துவைக்கல. ரொம்ப வெயிலா இருந்துச்சா, அதனால நானும் எதுவுமே துவைக்காம விட்டுட்டேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்தனால, ஈவினிங்கே துணிலாம் துவைச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் துணி துவைக்கும்போது எட்ரில் ஜொஹானாவ ப்ளே கிரவுண்ட் கூட்டிட்டு போனனால துவைச்சிட்டேன். கடைசி இதுக்கு மேடம் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு துணி அவங்களும் துவைக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் மேலே எடுத்து ஊத்திட்டு ஃபுல்லா நனைச்சிட்டா. சரி இதுக்கு மேலே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு டிஷ்ல தண்ணி ஊத்தி உள்ள உட்கார வச்சுட்டேன். இவ உள்ள உட்காந்துருந்தத பார்த்துட்டு என்ட்ரியான பிளே கிரவுண்ட்லேருந்து ஓடியாந்துட்டா. நானும் வந்து உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டுட்டேன். துணியெல்லாம் காய போடுற வரைக்கும் தான் உங்கள் 2 பேருக்கும் டைமு. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் 2 பேரும் எந்திரிச்சிட்டு குளிச்சிடணும் அப்படின்னு சொல்லி 2 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக வந்து அன்பும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ வந்த உடனே உங்ககிட்டயும் சொல்லிட்டேன், சரி 2 பேரையும் நீங்கள் குளிப்பாட்டிடுங்க, நான் வந்து மீதி இருக்க துணியெல்லாம் காய போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பகல் ஏன்னா ஒரு மணி 7 இருக்கும்னு நினைக்கிறேன். நிலா வந்து வந்திருந்துச்சு. ஆனால் வந்து இருட்டே ஆகலை. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு கொஞ்ச நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அன்பு சொன்னாங்க, மதியமே சொன்னாங்க, நம்ம போட்டிருக்க கேர்டன் வந்து வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள் ஆச்சு, நான் இன்னும் பார்க்கவே இல்லை. சரி நானும் போய் பார்த்தேன். உண்மையாக கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. நான் முன்னாடியே வீட்டு வேலைலாம் கொஞ்சம் முடிச்சிட்டேன். ஜொஹானா தூங்கின டைம்லேயே வந்து வீடை கூட்டி எல்லாம் சாப்பாட்டெல்லாம் கீழே போட்டு இறச்சி வச்சுருந்தா. அதனால் மோப் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் துணி துவைக்கவே வந்தேன். ஸோ மீதி துணியும் காய போட்டுட்டுனா என் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எங்களோட ஈவினிங் வந்து இந்த மாதிரி தான் போச்சு. நிறைய பேர் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா.